நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன மீனவர்களை மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னீங்களே, கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% இருந்து 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல 75% தமிழர்களுக்கு சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாக